டெல்டா சொன்னால வணக்கம். நான் உங்கள் நந்தா. இல்லை உங்கள் சாலை காட்டு யூடியூப் சேனல். இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முத்துப்பேட்டை பக்கத்தில் இருக்கக்கூடிய நாச்சிக்குளம் பக்கத்தில் இருக்கக்கூடிய உதய மார்த்தாண்டபுரம் பறவைகள் சரணாலயத்துக்கு தான் இன்னைக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டீனாக ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. ஸோ மார்னிங் 9 o'clock டு ஈவினிங் 5 o'clock வரைக்கும் இருக்கும். இது வந்து திருவாரூர் டூரிஸ்ட் ஸ்பாட்ஸு. ஸோ இந்த பறவைங்க எல்லாமே இங்கே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸு, நம்ம அந்த பறவை சரணாலயத்தோட ஆஃபீஸு. இந்த பறவைங்க எல்லாமே இங்கே வந்து வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து ஃபுல்லாக போய் பார்ப்போம். ஃபுல்லாக இது வந்து என்ட்ரி ஃபீஸ் வந்து கிடையாது, என்ட்ரி ஃபீஸ் வந்து 0 தான். ஸோ நீங்கள் ஃப்ரீயாகவே வந்து விசிட் பண்ணலாம். வாங்க போவோம். ஸோ டெல்டா சொன்னாலும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஆஃபீஸ்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் உள்ள நடந்து தான் போகணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. 1.5 கிலோமீட்டர் வரைக்கும் இதே மாதிரி தான் பாதை இருக்கும் போட்டிருக்கு. நானும் போனதில் இதுதான் எனக்கு ஃபஸ்ட் டைமு. ஸோ இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மினி ஃபாரஸ்ட் மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி என்ட்ரி ஃபீஸ் கிடையாது அப்படின்றனால இது மெயின்டெனன்ஸ் பண்ணாமல் வச்சுருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இங்கே ஸ்டார்ட் பண்ணும்போதே கொஞ்சம் வந்து நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணலை எங்களுக்கு. விசிட் பண்ணுறதே சும்மா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு தடவை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் விசிட் பண்ணுறோம். ரொம்ப நாளாக இதை பிளான் பண்ணிட்டு இருந்தது தான். பட் இதுக்கான நேரம் அமையலை. இன்றைக்கி தான் இதுக்கான நேரம் அமைஞ்சிருக்கு. ஸோ வாங்க நம்ம உள்ள போய் ஃபுல்லாக பார்ப்போம் என்னென்ன பறவைகள் இருக்குது அப்படின்றத ஃபுல்லாக நம்ம வந்து பார்ப்போம். இது ஃபுல்லாக ஒரு காட்டு வழி பாதை மாதிரி தான் இருக்குது. பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். டெல்டாஸ்னால நம்ம சேனல் ரொம்ப பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்டீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கூட பெல் ஐக்கன் வரும், அதே கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற கொடுத்தீங்கன்னா நான் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம போகக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் லைக் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா அது எனக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும். இது கரெக்டாக எங்கே இந்த லொக்கேஷன் கரெக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முத்துப்பேட்டையிலேருந்து திருத்துறைப்பூண்டி போக வழியில் கிட்டத்தட்ட முத்துப்பேட்டைக்கு வந்து ஒரு 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நாச்சிக்குளம் உதய மார்த்தாண்டபுரம்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதை ரயில்வே கேட்டை தாண்டி போர்டு வச்சுருப்பாங்க. அதில் லெஃப்ட் எடுத்து உள்ளே வந்தீங்கன்னா ஒரு 5-6 கிலோமீட்டர் ரேஞ்சில் இந்த ஆஃபீஸ் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ஆஃபீஸில் வந்து மற்ற டீட்டெயிலாம் கேட்டுட்டு நீங்கள் வந்து போய் விசிட் பண்ணலாம். இதோட ஓப்பனிங் டைம் பார்த்தீங்கன்னா மார்னிங் ஒரு 9 o'clock ஓப்பன் பண்ணிடுவாங்க. இப்போ நீங்கள் இயர்லி மார்னிங் வந்தாவே கரெக்டாக இருக்கும் நினைக்கிறேன். 2 பாதை இருக்குது இங்கே. இதை நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாகவே போவாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரைட்டில் போக வேண்டாம், ஸ்ட்ரைட்டாக போவோம். ஸோ நீங்கள் மார்னிங் ஒரு 9 o'clock ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த டயத்தில் வந்தீங்கன்னா கொஞ்சம் வெயில்லாம் இல்லாமல் கொஞ்சம் நல்லாவே பார்த்துட்டு வரலாம். மற்றபடி மதியான நேரத்தில் வந்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் வெயில்னால. இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் மார்னிங் கொஞ்சம் ஏர்லி மார்னிங் கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் வந்துட்டிங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ண கரெக்டாக இருக்கும். இந்த பக்கம் தான் ஆரம்பிக்க நினைக்கிறேன். தண்ணியெல்லாம் கிடக்கு இந்த பக்கம் ஃபுல்லாக குளம் மாதிரி கிடக்கு. இது பாருங்கள், ஃபுல்லாக பச்சை பசேல்னு பாசி படிஞ்சு தண்ணி மேலே ஃபுல்லாக கிடக்கு. இது வரைக்கும் வந்துட்டோம். நம்ம 200-300 மீட்டர் வந்திருப்போம்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் ஒன்று கூட கண்ணில் தென்படல. பறவை சரணாலயம் இருக்க மாதிரியே தெரியலை. நம்ம இதுக்கு எங்கிட்ட இருக்குமா என்னன்னு தெரில. ஏன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்குன்னாங்க. பட் 1.5 கிலோமீட்டர் இருந்தாலுமே உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது ஏதாச்சும் 1-2 பறவைகள் இருக்கணும், இல்லை பறவைகள் சத்தம் கேட்கணும், எதுவுமே இல்லை. பார்த்துட்டாங்க, ஒரே ஒரு நாரை நிற்கிது, அது தண்ணி குடிச்சிட்டு இருக்கு. இல்லாட்டி அதுவும் இந்த பக்கம் வந்துருக்காது. பாருங்க, ஆடெல்லாம் மேயுது. இது எனக்கு தெரிஞ்சு கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டியாக இருக்காது, யாரோ ஒருத்தவங்களோட தனிப்பட்ட முறையில் வளர்க்கக்கூடிய ஆளாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து மேய்ச்சலுக்காக வந்திருக்கு இந்த பக்கம். ஆனால் வியூ பாயிண்ட் மாதிரி ஒன்று இருக்குது. வியூ பாயிண்ட் தானே, நம்ம போய் பார்க்கலாம் வாங்க. கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டர் வந்திருப்போம். இது வரைக்கும் ஒரு நாரையும் ஒரு 4 ஆடும் தான் பார்த்துருக்கோமே தவிர வேற ஒன்றுமே பார்க்கல இது வரைக்கும் இந்த பறவைகள் சரணாலயத்தில். அதுக்குள்ள ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு. மக்கள் நடமாட்டமும் சுத்தர இல்லைங்க. இது வரைக்குமே மக்கள் நடமாட்டம் சுத்தர கிடையாது. நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த வியூ பாயிண்ட்ல போய் பார்ப்போமா? வியூ பாயிண்ட் மேலே ஏறிட்டோம். வியூ பாயிண்ட்ல இருந்து பார்த்தா இப்படிதான் தெரியுது. வாங்க, வேஸ்ட் இது. அந்த வியூ பாயிண்ட்ல ஏறி பார்த்தா இங்கிருந்துமே ஒண்ணுமே விசிபிளா இல்லை. இந்த வியூ பாயிண்ட் எதுக்கு தான் வச்சிருக்காங்கன்னு தெரியல. ஸோ நம்ம வந்து ஜேர்னியை கண்டினியூ பண்ணுவோம். இது வரைக்குமே ஒரு பறவை கூட பார்க்கல. கொஞ்சம் ஏமாற்றமா தான் இருக்கு.
நிறைய பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து தான் வந்தோம். பட் இது வரைக்குமே ஒன்றுமே கிடையாது. சாலைக்காட்டோட மெயின் ஃபோக்கஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரூரல் மார்க்கெட்ஸ், ஐ மீன் டெல்டாவில் இருக்கக்கூடிய கிராமப்புறங்களில் ட்ராவல் பண்ணிட்டு அதை விளாக்ஸ் ஆகும். அண்ட் தென் நம்ம டெல்டாவில் இருக்கக்கூடிய சுற்றுலாத்தலங்களையும் கோயில்கள் அது மாதிரியான விஷயங்களை பார்த்தீங்கன்னா நம்ம சாலைக்காட்டு யூடியூப் சேனலில் நம்ம போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கண்டினியூஸாக டெல்டா சொன்னவங்க வந்து தொடர்ந்து உங்கள் சப்போர்ட் வந்து நம்ம சாலைக்காட்டு யூடியூப் சேனலுக்கு தருவீங்க அப்படின்னு நம்புகிறேன். என்னங்க இவ்வளோ தூரம் வந்துட்டோம், ஒன்றுமே இல்லை, சும்மா தான் நடந்து போயிட்டுருக்கோம். இதை நான் எடிட் பண்ணி போடலாம், பட் என்ன போட்டேன் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த மெயின் ஏரியாஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் நான் ஃபுல்லாக இங்கே என்ன நடக்குதோ ஃப்ரம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து என் பண்ண வரைக்கும் என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனால தான் நான் ஃபுல்லாக போடுறேன். எதையுமே கட் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாகவே அப்படியே போட்டுட்ருக்கேன். இது மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் ஐடியா கிடைக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் அப்படியே வந்து போடுறேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 700 மீட்டர்ஸ் வந்து வந்திருப்போம்னு நினைக்கிறேன். இது வரைக்குமே ஒன்றுமே இல்லை, சும்மா ஒரு ஒத்த அடி பாதை மாதிரி தான் இருக்குது. நம்ம சும்மா நடந்து போயிட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது. இந்த பக்கம் மட்டும் தண்ணி மட்டும் கிடக்கு, நிறைய பச்சை பசேல்னு தண்ணி கிடக்கு. மற்றபடி இது வரைக்கும் ஒரு பறவையை கூட பார்க்கல, அந்த ஒரு நாரையை தவிர. அதே மாதிரி ஒரு சத்தமும் கிடையாது பக்கத்தில் இருக்கிற மாதிரி. இங்க நம்ம வந்து வேஸ்டா தான் இருக்குமோ, மயில் ஒன்று நிற்கிதுன்னு அதுதான் பார்த்தேன். மயில் இல்லைங்க, ஆமாம் ஆமாம் மயில் தான். இந்த ஒரு பறவையை தாங்க பார்த்துருக்கோம். நம்ம இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணிட்டு வந்துட்டு இவ்வளோ தூரம் நடந்து வந்துட்டு இந்த ஒரே ஒரு மயிலை மட்டும் இது வரைக்கும் பார்த்துருக்கோம். வேறு எதுவுமே பார்க்கல இது வரைக்குமே. சரி வாங்க, என்ன கொஞ்சம் தூரம் போவோம். வந்ததே வந்தாச்சு. ஸோ ஃபுல்லாக என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். எல்லாத்தையுமே அப்படியே ஃபுல்லாக காமிச்சிடுறேன். ஸோ நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா எங்கே நடக்க ஆரம்பிச்சேன்னா அங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஃபுல்லாக. மறுபடியும் சொல்கிறது தான், ஆல்ரெடி சொன்னது தான். இங்கே என்ன எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் ரியாலிட்டியாக பார்க்கணும் அப்படின்றத நம்ம சேனலோட ஒரு நோக்கம். நான் வியூஸ்க்காகவோ இல்லை வந்து ஏர்னிங் காசை போட்டு நான் போட்டால் எடிட் பண்ணி அழகாக என்னென்ன முக்கியமாக இருக்கோ அதை மட்டும் நான் ப்ரொமோட் பண்ணிட்டு போகலாம். நான் அப்படி பண்ணணும்னு நினைக்கல. ஏன் அப்படின்னா இங்கே ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப்புமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காக தான் கொடுக்குறேன். இது வந்து நான் வந்தமாக இருக்கக்கூடாது, பார்க்குற நீங்கள் வந்து இந்த ஏரியாவை ரியாலிட்டியாக விசிட் பண்ண மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நான் அப்படியே போகிறேன். நல்லா இருக்கும், பறந்து போகுது, ஒரு மயில் அழகாக பறந்து போயிட்டு இருக்கு. இதனால இதெல்லாம் நம்ம வீட்டு பக்கத்துலேயே நிறைய பார்த்துருப்போம். டெல்டாவில் பொறுத்தளவில் இதுக்கு அங்கிட்டு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு தெரியல, பாதை வேற சின்னமாச்சு. ஆனால் பார்க்கிங் கல் போட்டிருக்காங்க, நல்லா மெயின்டைன் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போதைக்கு மெயின்டெனன்ஸில் இல்லை. முன்னாடி வந்து நல்லா இந்த பார்க்கிங்கெல்லாம் போட்டிருக்காங்க, அதனால தான் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்குது. அந்த பக்கம் ஃபுல்லாக விவசாய நிலமா இருக்குது. ஸோ அதெல்லாம் ப்ரைவேட் லேண்டு போட்டிருக்கு. இது வந்து கவர்மெண்ட் லேண்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்குமே ஒன்றுமே தெரியலைங்க, ரொம்ப சேடாக தான் இருக்குது. நம்ம கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷமாக வந்துட்டுருக்கோம். இது வரைக்கும் ஒரு மயில், 4 ஆடு, ஒரு நாரை மட்டும்தாங்க பார்த்துருக்கோம். வேறு எதுவுமே பார்க்க முடியல. போய்கிட்டே இருக்கிறோமே காட்டுக்குள்ளே அந்த இது போகிற மாதிரி ஏதோ ஒன்று ஓடுது எனக்குள்ள. இங்கெல்லாம் டேமேஜ் ஆகாமல் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த கல். சொல்லுங்கண்ணே. பாய் கடை தான், அப்புறம் கேர்ள் கடைக்கா கூப்பிட்டு போவாங்க.
கண்டிப்பாக இருக்கும். பக்கத்தில் வயல் வேறு இருக்கா, கம்பல்சரி பாம்பு இருக்கும். சும்மா அப்படியே கேமரா திருப்பி எடுத்து பார்த்தேங்க. ஒரு பறவை பறக்குதுங்க. இப்போ தெரிஞ்சு கிட்ட வந்துட்டோன்னு நினைக்கிறேன். நம்ம பறவைகளை பார்க்கறது கூடிய சீக்கிரம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்ச நேரம் சும்மா அப்படியே கேமராவை திருப்பி தலைகீழாக பிடிச்சி எடுத்து பார்த்தேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ டெல்டா சொன்னாலும் ரொம்ப பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க. கூடிய சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நான் போடக்கூடிய ஒரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும் அப்படின்னா கூட பெல் ஐக்கான் வரும். அதே கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற கொடுத்தீங்கன்னா நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். அது மட்டும் இல்லாமல் எல்லா வீடியோக்கும் லைக் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் டெல்டாவில் எந்த ரீஜனில் இருந்து பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி இந்த உதய மார்த்தாண்டபுரம் பறவைகள் சரணாலயத்துக்கு வந்திருக்கீங்க அப்படின்னாலும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஸோ இந்த பக்கம் இவ்வளோ நேரம் ஃபுல்லாக நம்ம பச்சை வச்சேன்னு இந்த இது மாதிரி பாசி பறிஞ்ச தண்ணியை பார்த்தோம். இப்போ தான் கொஞ்சம் கிளியர் தண்ணியை பார்க்குறோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன் பறவைகள் சரணாலயம். ஏன்னா பறவைகள் எல்லாமே கொஞ்சம் சவுண்டு லேஸாக கேட்குது. அதேமாரி பறவைகள் எல்லாம் பறக்குது. இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த பார்க்கிங் கல்லு இதோட முடியுதுன்னு நினைக்கிறேன். இல்லை கண்டினியூ ஆகுது பாருங்க, ஃபுல்லாக தண்ணி தான் கிடக்கு. ஆனால் பறவைகள் எதுவுமே ஒன்று கூட காணும். அப்படிதான் நினைச்சு நாங்களும் போயிட்டு இருக்கோம். எப்படி இருக்குன்னு தெரியல, வாங்க போய் பார்க்கலாம். பறவைகள் எல்லாம் பறக்குதுங்க. கிட்ட வந்துட்டு இங்க ஃபுல்லா நிறைய மரங்கள் இருக்கு. ஃபுல்லா எனக்கு குளம் மாதிரி கிடக்கு. அதுலதான் பறவைகள் இருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குன்னு தெரியல, வாங்க போய் பார்ப்போம். இதான் நானும் ஃபர்ஸ்ட் டைமா வர்றதுனால எனக்கும் இதை பத்தி ஒரு கிளியர் ஐடியா கிடையாது. நான் போய் பார்த்துட்டு தான் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து சொல்ல முடியும். நம்ம சொன்ன மாதிரி முத்துப்பேட்டை பக்கத்துல இருக்கக்கூடிய முத்துப்பேட்டையிலேருந்து திருத்தரப்பள்ளி போகக்கூடிய வழியில நாச்சிக்குளம் உதய மார்த்தாண்டபுரம்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்கு. அந்த கடத்தெருவுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 கிலோமீட்டர் வந்தோம் அப்படின்னா இந்த ஆஃபீஸ் இருக்கும். ஸோ இங்கே கேட்டு நீங்கள் ஒரு 1.5 கிலோமீட்டர் பர்மிஷன் மட்டும் போகிற மாதிரி இருக்கும், போட்டு வர வேண்டியதாங்க. ஒரு ஏரி தான் போல் இருக்கு சார். ஏரியில தான் அவங்க சொல்கிறாங்க. அதான் அந்த ரைட் எடுத்து போனால் தான் நம்ம பக்கத்துலேயே பார்க்க முடியும். இதோட பார்க்கிங்கில் முடியுது. இதுக்கப்புறம் சும்மா தான் இருக்குது. இதை போகலாமா என்னன்னு தெரியல. ஆனால் இதை சுற்றி தான் வரும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு ஏரியை சுற்றி தான் வரும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், பறவைகள் தெரியுதா உங்களுக்கு? உட்காந்துருக்கு பறவைகள் எல்லாமே. சரி, நம்ம அந்த பக்கமாக போய் பார்க்கலாம். அப்போ அந்த பக்கம் தாங்க மெயினாக இருக்குது. நம்ம அந்த ஒரு இடத்துல ரைட் எடுக்காம ஸ்ட்ரைட்டாக வந்து பாருங்க, அதில் ரைட் எடுத்து போயிருந்தால் நம்ம அந்த பறவைகளை குயிக்காக பார்த்துருக்கலாம்னு நினைக்கிறேன். என்னன்னு தெரியல, அந்த பாதையில் தான் இந்த ரவுண்டு போய் ஜாயிண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ போகலாம். வர வர ஒத்தடி பாதை ரொம்ப நேரவாயிட்டு இருக்கு. எப்படி இருக்குன்னு தெரியல, வாங்க போய் பார்க்கலாம். 100 வரப்போகுது, இந்த வீடியோக்கு வந்துடும். என்னது ஃபுல்லாக போடுறதுனால பார்த்தீங்கன்னா இது என்னால் ஒரே வீடியோவை போட முடியாது. ஆல்ரெடி 14 நிமிஷம் 15 நிமிஷத்துக்கிட்ட வரும்னு நினைக்கிறேன். ஸோ இதோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். ஸோ அடுத்த பாட்டை இன்னொரு பாட்டில் ரெடி பண்ணிட்டு நான் இன்னொரு பாட்டாக போடுறேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத வீடியோ கடைசியில் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுன்ற கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். எல்லா வீடியோக்கும் லைக் போட்டு அதுக்கப்புறம் பாருங்கள். ஸோ நான் இன்னொரு வீடியோவில் இந்த இடத்துல பாதியை வந்து நான் மறுபடியும் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் பாய். இது உங்கள் நந்தா, இது உங்கள் சாலிக்காட்டு யூடியூப் சேனல். டெல்டாவில் இருக்கக்கூடிய ஒரு மோட்டோ விளாக் சேனல் அப்படின்னா நம்ம சேனல் மட்டும்தான். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். பறவைகள்லாம் வந்துடுச்சு. ஸோ இதை நான் அடுத்த வீடியோவில் கவர் பண்ணுறேங்க.